வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஃபுல்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி. நம்ம இதை மில்க் பவுடர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிடுங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காய்ச்சாத பால் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுமே நாம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்ல நுரை பொங்கி வந்ததும் நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த கப்புக்கு 1 கப் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே இதே கப்புக்கு தான் நம்ம சுகரும் அப்புறமா பால் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி அல்லது பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நாம் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இதில் நம்ம நெய் ஊற்ற ஊற்ற அது நல்லா உருண்டு வரும். அது வரைக்குமே நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணி குக் பண்ணாதீங்க. மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம் யூஸ் பண்ணிடுங்க. திரும்பவும் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். நீங்கள் லோ ஃப்ளேம் யூஸ் பண்ணலை அப்படின்னா கீழே நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா ப்ரௌன் கலரில் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் வராது, அதே மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கானதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு பார்ட்டை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற மாவில் நாம் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது ஆரஞ்சு கலரை லைட்டாக தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் நல்லா பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம திரும்பவும் குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நெய் தேவைன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நான் இதை இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை நாம் பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நான் கையில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை பால்ஸாக உருட்டி எடுக்க போகிறேன். நம்ம இதை சூடாக தான் பால்ஸாக உருட்டணும். ஆறி போயிடுச்சுன்னா பால்ஸ் வராது. அதனால் சூடாக இருக்கும்போதே நீங்கள் இதை இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற ஆரஞ்சு கலர்ஸை இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாவை நாம் சூடாக இருக்கும்போதே உருட்டி எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னா இது நல்லா பால்ஸாக வராது. இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக 7 பால்ஸ் வந்தது. இதில் இருந்து நீங்கள் ஒரு ஆரஞ்சு கலர் பால் எடுத்து இந்த மாதிரி கையில் தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நாம் அந்த ஒயிட் பால் எடுத்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நம்ம கரெக்ட் ஷேப்பில் ரவுண்டாக பிடிச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்படியே மீதி இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸையும் போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் எல்லா ஸ்வீட்ஸுமே நான் ரவுண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எக்ஸாக்டாக நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு, அதே மாதிரி அதோட லேயர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.